என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 62வது அதிகாரத்தில் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அருமையான மகனே, அருமையான மகளே, ஒருவேளை ஆரம்ப நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மிக அதிகப்படியான ஒரு நெருக்கத்தை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்கள் சார்ந்திருந்தீர்கள் என்பதை சற்று நிதானித்து பாருங்கள். தற்போது ஒருவேளை உங்கள் கரங்களிலே நல்ல பணப்புழக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் விரும்பினதை எல்லாம் வாங்கத்தக்கதான உங்களிடத்தில் நல்ல ஒரு செழிப்பு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். ஏனென்றால் பல பேருக்குள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை ஏற்பட்டுவிடும், ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது அவருடைய நம்பிக்கை எதன் மீது காணப்பட ஆரம்பிக்கும்? ஐஸ்வர்யத்தின் மீது காணப்பட ஆரம்பிக்கும். என் பிள்ளைங்களுக்கு விரும்பினதை என்னால் வாங்கித்தர என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை ஏற்படும். அவங்களுக்கு விரும்பின இடத்துல கல்லூரியிலையோ பள்ளிக்கூடத்துலேயோ என்னால் சீட்டு வாங்க முடியும். ஏன்னா அவங்க எதை கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும். டொனேஷன் கேட்குறாங்களா, கொடுக்க முடியும். ஏனென்றால் என்கிட்ட எல்லாமே இருக்குது. பொன்னின் மீதும் பொருளின் மீதும் ஆஸ்தியின் மீதும் அந்தஸ்தின் மீதும் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, சரீரத்தில் ஒரு பலகீனம் ஏற்பட்டு விட்டால் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போகலாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என்னால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஏன்னா என்கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி நினைப்பார்கள். ஏனென்றால் அவருடைய நம்பிக்கை எதன் மீது இப்பொழுது காணப்படுகிறது? ஐஸ்வர்யத்தின் மீது காணப்படுகிறது. உங்களை நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் குறைவு இருக்கிறதோ நிறைவு இருக்கிறதோ அது முக்கியமல்ல. முற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறீர்களா என்பதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய காரியமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, ஐஸ்வர்யம் விருத்தியாகும் பொழுது அதன் மீது உன் நம்பிக்கையை வைத்து விடாதே. மாறாக குறைவு இருக்கிறதோ நிறைவு இருக்கிறதோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நாம் முற்றுமுடிய சார்ந்து செயல்பட வேண்டும். அவர் மீது மாத்திரமே நம்முடைய கண்கள் பதியப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.